ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு another episode of Ithelam Oru Padama. இன்றைக்கி நம்ம கிஸ் திரைப்படத்தை பற்றி தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். கிஸ் மூவி இஸ் டைரக்டட் பை choreographer சதீஷ் கிருஷ்ணன். மியூசிக் இஸ் பை ஜென் மார்டின், த சேம் மியூசிக் டைரக்டர் ஆஃப் டாடா. அண்ட் இந்த திரைப்படத்தில் நம்ம கவின், பிரீத்தி அஸ்ரானி, and we also have Vijay, the host, and we have Devyani, we have Kausalya, we have Shakti from Vijay TV, and a bunch of them else acting. Very very exciting to see all these people coming together for a film. And so without further ado, let's get into the review. ரோஸ்டா, ரிவ்யூவா? படம் நல்லா இருக்கா இல்லையா, டிஸ்கஷனா? இதெல்லாம் ஒரு படமா? ஸோ படம் எப்படி இருந்துச்சு அப்படின்றதான் எல்லோரும் வந்து பார்க்குறதுக்கு இது பண்ணி வைப்பீங்க. எனக்கு படம் ஆவரேஜாக தான் இருந்துச்சு. நான் நல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு போனேன். பட் நாட் பிகாஸ் ஆஃப் ஓகே படம் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு போகல. கவின் மேலே நான் எக்ஸ்பெக்டேஷன் வச்சு நான் போனேன். ஆக்சுவலாக கவினோட படம்ன்றதுனால தான் நான் ரொம்ப ஹை எக்ஸ்பெக்டேஷன் வச்சு இது போயிருந்தேன். ஓகே, படம் நல்லா இருந்துச்சா இல்லையா, இட்ஸ் லைக் ஓகே. எனக்கு வந்து படம் ரொம்ப ஆவரேஜாக தான் இருந்துச்சு. அண்ட் I'll tell you what worked and what didn't work. But before that, a little synopsis of what the film is all about. ஸோ கவின் வந்து he's a musician. அவருக்கு வந்து ஒரு திடீர்னு ஒரு ரேர் எபிலிட்டி வருது. தட் when கப்பிள்ஸ் வந்து கிஸ் பண்ணும்போது அவருக்கு வந்து ஒரு விஷன் தெரியும், லைக் ஒரு ப்ரெமனிஷன் மாதிரி இருக்கும். அவருக்கு முன்கூட்டியே தெரியும் இந்த கப்பிளோட ஃபியூச்சர் வந்து எப்படி எண்ட் அப் பண்ண போகுது அப்படின்றது வந்து அவருக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிடும். ஸோ இதை பார்த்ததுக்கப்புறம் அவருக்கு வந்து லைக் அந்த எபிலிட்டி வச்சு என்ன பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயம் அவருக்கு தெரியாது. அதே சமயத்தில் அவருக்கு வந்து ஒரு புத்தகம் வந்து கையில் கிடைக்கிது. ஸோ ஹீ பிலீவ்ஸ் தட் இதனால தான் வந்துட்டு அவருக்கு அந்த கேர்ஸ் வந்து ஒட்டிக்கிச்சு அப்படின்ற ஒரு விஷயம், ஒரு கேர்ஸோ எபிலிட்டியோ அப்படின்னு சொல்லிக்கலாம், அது வந்து ஒட்டிக்கிச்சு அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அட் த சேம் டைம் ஹீரோயினை மீட் பண்ணுறாரு. ஏன்னா ஹீரோயின் தான் அந்த புக்கை வந்து இவர்கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ ஹீ பிலீவ்ஸ் தட் திருப்பி போய் கொடுத்துட்டா சரியாயிரும் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இப்படி நடக்கும்போது ஹீ ஆல்சோ ஃபைண்ட்ஸ் அவுட் தட் இவர் அந்த பிள்ளையை கிஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயம், அதுக்கு பயந்து அவர் வந்து தள்ளி இருக்கிறாரு. அண்ட் whatever happens on and so forth, அந்த கேர்ஸ் வந்து அவர் ரிவர்ஸ் பண்ணாரா, வாட் ஹேப்பன்ஸ் வித் திஸ் எபிலிட்டி, இப்படி தான் அந்த கதை வந்து போகும். ஸோ பட் ஹவு டிட் தேட் கோ, we will definitely speak about it. நான் பாசிட்டிவ் நெகட்டிவ்லேருந்து தான் வந்து கிஸ் படத்தை வந்து நான் வந்து ரிவ்யூ பண்ண போகிறேன். ஸோ பாசிட்டிவ்ஸ் வந்து பார்க்கலாம். எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா about the movie, one of the best highlights of the film were the comedy portions and the really entertaining sequences that involves Satish, Kavin, VTV Ganesh, Vijay, all of these people வந்து கிரியேட் பண்ணுற இந்த காமெடி சீக்வன்ஸ் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. there were a lot of light-hearted funny moments where VTV Ganesh is concerned. ஸோ அவர் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு தான் சொல்லணும். ரெண்டாவது வந்து கவினோட ஆக்டிங், காஸ்டோட ஆக்டிங், அது வந்து மெயினாக சொல்லணும்னா பிகாஸ் எல்லோரும் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. கவின், தேவயானி, கௌசல்யா எல்லாரும். ஸோ அந்த படத்துக்கு உண்டான ஒரு விஷயம் வந்துட்டு அந்த எலிமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக ஆக்டர்ஸ் கிட்ட இருந்து தான் வரும். ஸோ அதெல்லாமே வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. தேர்ட் இஸ் டெஃபினெட்லி ஜென் மார்டின்ஸ் மியூசிக். இட்ஸ் ரியலி ஃப்ரெஷ் டு ஹியர் சம் new kind of music, some underrated music director doing some really amazing kind of music. ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலி பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கு. ஸோ ஜென் மார்டின் has done an extraordinary job. சாங்ஸ் லைக் திருடி, என்னால, ஜிலேலம்மா, இந்த மாதிரி பாட்டெல்லாம் வந்துட்டு நல்லா ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ kudos to the music director as well. These are the main 3 positives that I can see of the film. And எனக்கு என்ன பிடிக்கல அப்படின்றதுனா, ஐ டிடன்ட் லைக் அந்த ஸ்டோரி வந்து எப்படி எடுத்துகிட்டு போனாங்கன்றது. எஸ், அவருக்கு ஒரு கேர்ஸ் இருக்குது, அவருக்கு ஒரு எபிலிட்டி இருக்குது, ஆனால் அதுவே வந்துட்டு எப்படி வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணணுன்ற ஒரு விஷயம் இல்லை. there's just too much of things happening in the movie at the same time. Okay, there's too much of things. குடும்ப பிரச்சனை வருது, காதல் பிரச்சனை வருது, இந்த கேர்ஸ் பிரச்சனை வருது. he doesn't know what to do with this ability. he wants to keep it going. and then கர்மான ஒரு விஷயம் வருது, அந்த புக்கை எடுத்துகிட்டு போய் டிஸ்ட்ராயும் பண்ண முடியல. so there's so many things going on. There was so much potential in this film actually to become an amazing film, like to bring it to a really good level kind of film. But I feel like Satish really fell short a bit where the writing is concerned, because he suddenly became creative and there's so much of things going on. கிளைமேக்ஸில் வந்து எனக்கு ஓம் சாந்தி ஓம்லாம் ஞாபகம் வந்துருச்சு. ஓம் சாந்தி ஓம் படம் கிளைமேக்ஸ் மாதிரியே இருந்துச்சு. நெருப்புலாம் இருக்குது, என்னென்னமோ நடக்குது and all that. ஸோ எனக்கு வந்து I could see the significance of that with the story of the book. I'm sorry that I cannot reveal much, ஏன்னா ரொம்ப ஸ்பாய்லர்ஸ் ஆயிரும். and அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு ரீசன் இல்லாமல் போயிடும். பட் when you watch the movie, இங்கே படம் பார்த்துட்டு திருப்பி வந்தீங்கன்னா you will understand what I'm saying. ஸோ அந்த படத்துக்கும் அந்த கேர்ஸுக்கும் அந்த புக்குக்கும் அந்த ஸ்டோரிக்கும் ஒரு சம்மந்தமே இல்லாமல் போயிட்டுருக்கோம். ஸோ எனக்கு எல்லாமே வந்து ஒரு மாதிரி நான் சிங்கில் போகிற மாதிரியே தான் இருந்துச்சு. காமெடி சீக்வன்ஸை தவிர்த்து மற்ற போர்ஷனுக்கெல்லாம் அவ்வளோவா there's nothing really scope or space given much. Lot of the
a lot of the elements were very cramped up in the second half as well. ஸோ ரொம்ப ரஷ் பண்ணி அந்த செகண்ட் ஹாஃபை முடிக்க போகிற மாதிரி அந்த கிளைமேக்ஸ்க்கு நம்ம இப்போ எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அதுவே ஒரு ஃபேக்டராக இருக்குது. ஸோ there's a lot of things going on here and there. I felt it was a tad bit messy. as ஆரம்பிக்கும் போது within half an hour into the film I already knew that the film is not bored, but you feel a little lost. Okay, we get the point. என்ன நடக்குது, can we just go forth, என்ன நடக்குது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண ஃபெயில் பண்ணுறாங்க. அது மட்டும்தான். கவின் ஆக்டிங்கில் வந்துட்டு எந்த டவுட்ஸும் இல்லை. ஹீஸ் டன் an extraordinary job and all that, him being him, but there's just something that could have been done better to make the watching experience and the story ஒரு நல்ல actually ஸ்ப்ளெண்டிடான ஸ்டோரி அது. ஆனால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக எழுதியிருந்தால் அந்த ஸ்க்ரீன் ப்ளே வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்குமோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இன்னொரு நெகட்டிவ் விஷயம் எனக்கு இன்னும் பிடிக்கலன்னு ரொம்ப மனசு கஷ்டமாக போன ஒரு விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் இருக்கிற டைலாக்ஸ். The dialogues in this film are horrible. They are coming up with கமநாட்டின்றது, நாயின்னு சொல்கிறது, அப்புறம் திங்ஸ் லைக் கழட்டி வச்ச ஜட்டி மூஞ்சி. This is, oh my god, this is all plain pure garbage vocabulary. If there's anything, we really hope that the Tamil film industry can actually change this behavior of this dialogue usage. இது வந்து கேட்டால் ட்ரெண்டு, இதெல்லாம் வந்து கூல்னு நினச்சி நீங்களாம் பண்ணிகிட்ருக்கேன். பட் ஆக்சுவலி இட்ஸ் நாட் கூல். இதெல்லாம் வந்துட்டு சின்ன பிள்ளைங்க பார்த்துட்டு இதுதான் வந்து ட்ரெண்டு, இதுதான் வந்து கூலாக இருக்குது இதெல்லாம் பேசுகிறதுக்குன்னு சொல்லிட்டு. பட் தீஸ் ஆர் நாட் வெரி நைஸ் vocabulary or things or sentences to use on people. யாராக இருந்தாலுமே வந்துட்டு அந்த விஷயத்தை வந்து அந்த மாதிரி பேசக்கூடாதுன்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அது ரொம்ப ஒஃபென்சிவாக இருந்துச்சு எனக்கு பர்சனலியாக பிடிக்கல. ஓகே, ஸோ எனக்கு வந்து அந்த டயலாக்ஸ் வந்து கொஞ்சம் மட்டமாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட், இஸ் இட் வாட்சபிள்? எஸ், இட்ஸ் அ ஒன் டைம் வாட்சபிள். மேபி இன்னொரு வாட்டி you can force yourself through to watch, but personally I won't rewatch, because I felt it was just too much and there were a lot of unnecessary scenes. And the unnecessary scenes எல்லாம் வெட்டி, or they could have altered it into something else, make the film a bit more better, அந்த மாதிரி வகையில் நிறையா இருந்துச்சு. So yeah, that's about it. And எனக்கு சொல்கிறதுக்கே ரொம்ப இல்லை, because that's how I feel about the film. எனக்கு ரொம்ப ஆவரேஜாக தான் இருந்துச்சு. ஸோ மற்ற கவின் படத்தை கம்பேர் பண்ணால், like if I want to compare Bloody Beggar in this, I think I would choose Bloody Beggar over this. Yeah. Yes guys, so that's a crisp review of Kiss movie. And பார்க்க போகிறீங்கன்னா போய் தேட்டரில் பாருங்கள். If not, if you want to skip it, this is a passable film. If you ask me personally, it's a passable film. But if you want, please go and watch. Maybe for the comedy-காக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க, for the music-காக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம், என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டருக்காக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க படத்தை. மற்றபடி என்ஜாய் பண்ணுறதுக்கு அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஆல் தட், பட் இட் குட் ஹேவ் பீன் பெட்டர் இன் மை ஒப்பீனியன். மறக்காமல் Verrakathaigal யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, and follow us on all social media platforms. See you in another episode of Ithelam Oru Padama.